ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்தில் இருந்து. ஒரு பணம் சம்பாதிக்கும் போது பாவமாக இல்லாமல் புண்ணியமாகவும் இல்லாமல் நடுநிலையுடன் பாவத்தையும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்க்காமல் பொருள் ஈட்டுவது என்ற ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புக்கில் இல்லை. இருக்கா? இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டது கூட இல்லையா? இந்த ஒரு திருக்குறளுக்கு உங்களுக்கு உண்மையான விளக்க உரை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய ஒண்ணுமே இல்லை. எல்லா ரகசியத்தையும் இதில் வச்சு லாக் பண்ணிட்டார் திருவள்ளுவர். மீண்டும் மீண்டும் பிறப்பாய். எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய்? நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய். நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது. விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமாக இருக்கும். நான் எப்போ அடுத்த பிறவியை நம்புறது? இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுனாமி போல ஆழி அலைகள் வந்து அடிச்சு எடுத்து போயிடும். மனிதன் எடுத்து போயிடுது. அதெல்லாம் கெட்ட மனிதன் தான் எடுத்து போகுது, நல்ல மனிதன் எடுக்காது. ஆழி அலைகள் சுனாமிகள் பூகம்பங்கள்லாம் வந்து கெட்ட மனிதன் தான் அதிகமாக அடிச்சு போயிடும். ஆழி அலைகள் சுனாமிகள் பூகம்பங்கள்லாம் வந்து கெட்ட மனிதன் தான் அதிகமாக அடிச்சு போயிடும். ஆழி அலைகள் சுனாமிகள் பூகம்பங்கள்லாம் வந்து கெட்ட மண்ணில் தான் அதிகமாக அடிச்சு போயிடும். கல்வி வயப்பட்டவர்கள் தூய்மையாக வாழ்பவர்கள் யாரையும் எந்த நேரத்திலும் எந்த சாபமும் நம்மளை சந்திக்காது, சந்திக்கவும் நேராது. அதனால